சென்னை மாவட்டம் வரைக்கும் குறைஞ்சது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது 10,000 பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. டிசம்பர் 3ஆம் தேதி உங்க மீடியாஸ் எல்லாம் நீங்க இருக்கீங்க இல்லையா, எல்லா டிசம்பர் 3ஆம் தேதி டிசேபிலிட்டி அதாவது டிஃபரெண்ட் ஏபிலிட்டி பர்சனுக்காக பிசிக்கலி சேலஞ்சு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம்னு டிசம்பர் 3ஆம் தேதி நடக்கிறாங்க. கொஞ்சம் உங்க மீடியாவை கூட்டிட்டு அந்த நாடுல வந்து கொஞ்சம் சுத்தி பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதாவது தமிழ்நாட்டுல ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க தெரியும். எல்லாருக்கிட்ட கேட்டீங்கன்னா அதுவும் 1982 இருந்து 1987 ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லுவாங்க. எப்படி உங்க காலுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா சிம்பிளா சொல்லுவாங்க, காய்ச்சல் வந்துச்சு, குழந்தையா இருந்த போது இன்ஜெக்ஷன் போட்டாங்க, கால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தது நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு நாங்க சிம்பிளா முடிச்சிடும். எல்லாரும் கேட்கும் போது இப்படிதான் சொல்லுவோம். ஆனா வந்து அது அப்படியே காய்ச்சல் வந்தா இன்ஜெக்ஷன் போட்டா இப்படி எல்லாம் ஆயிடுமா அந்த கேள்வியை தவிர்க்கிறதுக்காகவே ஈஸியா போலியோ அப்படின்னு முடிச்சிடும். அடுத்த கேள்வி வராது இல்லையா. அப்ப அடுத்தது உங்க அம்மா அப்பா எல்லாம் போலியோ இன்ஜெக்ஷன் போடலையா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நான் வந்து எங்க அப்பா சாதாரண முற்கூறா இருந்தா கூட என்ன வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் எங்க அம்மா வந்து அங்கே ஜெயசேகரன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் நான் பிறந்தேன். அங்க வந்து எல்லா இன்ஜெக்ஷனுக்கும் கரெக்டா லெட்டர் போடுவாங்க. அப்போ அங்க போய் கரெக்டா எல்லா போலியோ டிராப்ஸ் எல்லாமே எடுத்த பிறகும் இப்படி ஆச்சு வந்து எனக்கு மட்டும் இல்ல 82ல இருந்து 87 வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு இப்படி ஒரு பொசிஷன்ல வந்திருக்கேன். எனக்கு கூட படிச்ச நிறைய பேர் எங்க அப்பா படிக்க வைக்க முடியாதனால 7 வயசுல ஆர்ஃபனேஜ்ல கொண்டு விட்டாங்க. அங்க 7 வயசுல இருந்து எங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க சிஸ்டர்ஸ் தான் என்ன படிக்க வச்சாங்க. 9th to 12th வரைக்கும் என்ன வந்து சிஎஸ்ஐ போலியோ ஹோம்ல நாகர்கோயிலே இன்னொரு போலியோ ஹோம்ல வந்து உள்ள அங்க உள்ள வார்டன்ஸ் என்ன படிக்க வச்சாங்க. அதுல ஸ்பெஷலா சொல்லணும், என்னோட ஃபீஸ் அந்த 9th to 12th வரைக்கும் பே பண்ணது அந்த லோக்கல் நாகர்கோயில உள்ள டிப்போவில சாதாரண வேலை பார்க்கிற டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு 100 பேர் சேர்ந்து என்ன 4 வருஷம் என்னோட ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அவங்க எல்லாம் வந்து படிக்க வச்சாங்க. சாதாரண டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் தான் என்ன படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஹோலி கிராஸ்ல நாகர்கோயில் ஹோலி கிராஸ் காலேஜ்ல பிகாம் பண்ணேன். அங்கேயும் வந்து என்ன சிஸ்டர்ஸ் என்ன படிக்க வச்சாங்க. எங்க அப்பா நிறைய பேர்கிட்ட கை ஏந்தி என்னை படிக்க வைக்கும் போது எங்க அப்பா சொல்ற ஒரே வார்த்தை, இன்னைக்கு நிறைய பேர் உன்னை படிக்க வைக்கிறாங்க, நீ வந்து படிச்சு முடிச்சு பெரிய ஆளாய் நீ 10 பேருக்கு சாப்பாடு போடணும். எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து என்ன ஹோம்ல பார்க்க வரும்போதுல இதுதான் சொல்லுவாங்க, நீ படிச்சு பெரிய ஆளை உன்னால 2 பேர் படிக்கணும், நீ 10 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் சாப்பாடு போடணும் எங்க அப்பா சொல்றது அதை பெருசா எடுத்துக்கிட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வரும்போது 5 ரூபாய் காயின் தந்துட்டு போவாங்க. அன்னைக்கு 1 ரூபாய் காயின் 2 ரூபாய் காயின் அதை நான் என்ன பண்ணுவேன்னா சேர்த்து வச்சுட்டு வந்து எங்கேயாவது யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த 5 ரூபாய் என்வலப் கவருக்குள்ளாடி வச்சு இவங்க யாராவது மீட் பண்ணிருப்போம் அவங்களுக்கு நீங்க இதை உங்க குடும்பத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்வலப்ல நான் வந்து அந்த 5 ரூபாய் வச்சு 10 ரூபாய் நோட்டை வச்சு எங்க அம்மா எனக்கு தர பாக்கெட் பண்ணி நான் சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்களுக்கு லெட்டர் போட்டு உள்ள வச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது. ஆனா நான் அப்படியெல்லாம் அனுப்பியிருக்கேன் வந்து. இதுதான் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப். நான் ஏன் வந்து இப்படி ஒரு ட்ரஸ்ட்டை வந்துட்டு ஃபவுண்டேஷன் பண்ணணும்னா, நான் இன்னைக்கு ஒரு இசையமைப்பாளராக இருக்கேன், ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கேன். நான் ஒரு எங்க அப்பா சின்ன வயசுலயே சொல்லுவாங்க, நீ படிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற பேங்க்ல மேனேஜரா வரணும். அதே மாதிரி வந்து சீனியர் மேனேஜரா இன்னைக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 23 வயசுலயே ஒரு வெறி என்னன்னா, நான் படிச்சு வேலை பார்த்து என் குடும்பத்தை வேலை என் அப்பாவை யாரும் வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, எங்க குடும்பம் மதிக்க மாட்டேங்குது, எங்க அப்பாவை தலை நிமிர வைக்கணும். அதே மாதிரி என்னால நிறைய பேர் வாழணும். எல்லாருமே சின்ன வயசுல ஸ்டார்ஸ் எண்ணுவோம் தெரியுமா. அந்த ஸ்டார்ஸ் எண்ணும் போது நான் ஒரே ஒரு பிரேயர் தான் பண்ணுவேன், எப்பவும் பண்ற பிரேயர், கடவுளே இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ்ல வந்துட்டு 10ல 1 என்ன வச்சிடாதீங்க, இந்த பகல்ல உதிக்குது இல்ல சூரியன், அந்த சூரியனை என்ன மாத்துங்க, உலகத்துக்கே நான் வெளிச்சமா இருக்கணும். இல்லைன்னா எனக்கு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்துட்டு ஒரு நாள் எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் மரணம் வரும், அப்படி இறந்து போறது எனக்கு பிடிக்காது. இந்த உலகத்துல ஒரு நாள் மரணம் வரும்போது அந்த மரணத்தை பார்த்துட்டு சொல்லணும் வந்து நான் பிரயோஜனமா எல்லாருக்கும் வாழ்ந்திருக்கேன், அதுக்கப்புறம் எதையும் ஒண்ணு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இது சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள வெறி. எல்லாரும் எங்களை ஹோம்ல பார்க்க வருவாங்க. நான் என்ன பார்ப்பேன் தெரியுமா, பார்க்க வரும்போது அவங்க கையில இருக்கிற கவசம் ஏதாவது கவர் இருந்தா இதுக்குள்ள என்ன இருக்கு, பப்ஸ் இருக்கா, வடை இருக்கா, ஏதாவது என்னென்ன பப்ஸ் உடையில எங்களுக்கு ஹோம்ல கிடைக்காது. அப்போ ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களா, முதல்ல நான் கவர் கையில இருக்கான்னு தான் பார்ப்பேன். அதனால வந்து பசியினால வருகிற வலி என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்றதுனால வருகிற வலி என்னன்னு தெரியும், ஒரு மரணம் வருகிறதுனால வருகிற வலி என்னன்னு தெரியும். என்னோட வலி எனக்கும் தெரியும், அதே மாதிரி மற்றவங்களோட வலியை புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு தெரியும். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இருக்கு.
நம்ம எல்லாரும் எப்படின்னா நம்ம வழியை பெருசா நினைப்போம், மத்தவங்க என்ன பண்ணா எப்படி போனா இப்படி அப்படிதான் நினைப்போம். ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் பக்குவப்படுத்திக்கிட்ட ஒண்ணு, மற்றவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏதோ ஒரு டிரைவர், ஏதோ ஒரு கண்டக்டர், அவங்க வழியில தான் அவங்க பஸ்ஸை ஓட்டு, அந்த சூடு காலத்துல வெயில் காலத்துல எல்லாம் பஸ்ஸை ஓட்டு அவங்க கிடைக்கிற சேலரியில தான் என்ன படிக்க வச்சாங்க. அதனால நான் இந்த படிப்பு எனக்கு தருகிற கல்வி, எனக்கு கிடைக்கிற சேலரி, இதுல ஒரு போர்ஷனை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நான் மத்தவங்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, என்னால வந்து என் கூட படிச்சவங்க, நான் வந்து வேலை கிடைச்ச பிறகு 22 வயசு முடிச்சேன், MBA பண்ணேன். 23 வயசுல 6 மாசத்துலயே வந்து மெரிட் சீட்ல இந்தியாவில 2000 பேர்ல வெறும் 100 பேரை தான் மெரிட் சீட்ல மேனேஜர் போஸ்டுக்காக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்தது. அதுல வந்து எங்க அப்பாவும் நானும் பாக்குற முதல் ஃபாரின் என்னன்னு பார்த்தா பாம்பே, அந்த தாதர் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க கிடந்த அதே ரயில்வே ஸ்டேஷன்ல என்னன்னா எங்க அப்பாவுக்கு அங்க 2500 ரூபாய்க்கு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் செட்ல கடந்துட்டு தான் அடுத்த நாள் வந்து பிப்ரவரி 20 2010 யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சென்ட்ரல் ஆபீஸ்ல நான் இன்டர்வியூக்கு போனது. அன்னைக்கு தெரியாது நான் வந்து இப்படி மாறுவேன், எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும், மெரிட்ல கிடைக்கும், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் அந்த எங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த தாதர் ரயில்வே ஸ்டேஷன்ல பப்ளிக் டாய்லெட்ல நான் கீழே ஊந்துதாங்க போவேன். இந்த காலில் வந்து கேலிபரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா கீழே ஊந்துதான் போக முடியும், உங்களை மாதிரி என்னால நடக்க முடியாது. அந்த பப்ளிக் டாய்லெட்ல அன்னைக்கு குளிச்சுட்டு, அன்னைக்கு வந்து வட இந்தியாவில ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த 3 மாசத்துல மேனேஜராய், இன்னைக்கு 26 வயசுல சீனியர் மேனேஜராய், இன்னைக்கு 37 வயசு தொடங்கி இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு இசையமைப்பாளர், லிரிக்ஸ் சிஸ்டர், எல்லாமே எதுக்குன்னா நான் ஒரு பிரயோஜனமான ஒரு மனுஷியா மாறணும். நான் அனுபவிச்ச கஷ்டம், நான் மற்றவங்களுக்கு கையை பார்த்தது, வாயை பார்த்தது, அன்னைக்கு கை பார்த்து வாய் பார்த்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு டப்ஸரா ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. எப்பவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னோட பெயினை நான் பேஷனை மாற்றுவேன். என்னோட பெயினை வந்துட்டு எப்பவுமே நான் பேஷனை மாத்திரதான் வளர்ப்பேன். ஐயோ எனக்கு முடியல, நான் இப்படி கிடக்க, இப்படி இந்த கூட்டத்துல போகணுமா, அந்த கூட்டத்துல போகணுமா, என்னால வந்துட்டு உங்களால எல்லாம் ஒரு செருப்பை போட்டுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் வந்துட்டு இருக்க முடியுமா சூடு காலத்துல, வேனல் காலத்துல. ஆனா வந்துட்டு என்னால இந்த நான் போட்டிருக்கிற அந்த 3.5 கிலோ இந்த இரும்பு கம்பிக்குள்ளதான் என் காலை வச்சுட்டு நான் வேலை பார்த்து இதெல்லாம் பண்றேன்னா அந்த பேஷன், அந்த பெயின் இருக்கு இல்லையா, 2 மணி நேரத்துக்குள்ளாடி இந்த இரும்புக்குள்ள காலை வச்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பா வலிக்கும். 6 மாசம் பிசியோதெரபி ஒரே டைம்ல 3 ஆபரேஷன் பண்ணி தான் என்னை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க 9th படிக்கும் போது. அந்த பெயின் எல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு பேஷனா மாறிச்சு. எனக்குள்ள நான் இப்போ என்ன பாசிட்டிவா நான் நினைப்பேன், மத்தவங்களுக்கு ஸ்பீடா நடக்க முடியும், எனக்கு ஸ்பீடா நடக்க மட்டும்தான் முடியாது. ஆனா மத்தவங்களை விட திறமையா பல காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு வந்து மில்லியனரா நிறைய பேர் இருக்காங்க, பில்லியனரா நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய மால் கட்டுறாங்க, பெரிய பெரிய வந்துட்டு அவங்க உழைக்கிறத வச்சு அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ண சம்பத்துல ஐஸ்வர்யத்துல பெரிய செல்வந்தர் ஆகுறதுல இன்னும் பணத்தை பெருக்கிறதுலதான் பாக்குறாங்க. சின்ன வயசுல இன்னொரு ஏன் பாக்குறாங்கன்னா, அது இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னு சொல்றேன். சின்ன வயசுல என்ன வந்து நொண்டின்னு சொல்லுவாங்க. நான் வந்து விளையாடும் போது இன்னைக்கு எல்லாம் வந்து என்னதான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு கௌரவமான ஒரு பட்டத்தை வந்து எங்களுக்கு தந்திருந்தால் கூட கிராமத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிள்ளையா நொண்டி பிள்ளை அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல அந்த கிராமத்துல மத்தவங்க கூட விளையாட போகும்போது பசங்க என்ன பார்த்து நொண்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்னைக்கு கோபம் வரும், எங்க அண்ணனை பார்த்து நீ போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் இது அவனை நான் அனுப்புவேன், வந்து அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கௌரவமா சொல்றேன், ஏதோ பெரிய நல்ல கால் இருக்கக்கூடியவங்க, பதவியில இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகள், இந்த கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கணும்னு சொல்றோம் இல்லையா. நான் என்ன செய்வேன், கவர்மெண்ட் பாத்துக்கிறத விட முதல்ல நம்ம பாத்துக்கணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் பாத்துக்கணும், ஒரு தனி மனிதன் பாத்துக்கணும். நம்ம கவர்மெண்ட் பாத்துக்கணும்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் இதே சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் பாத்துக்காது. ஒவ்வொரு தனி மனிதனும் நான் ஏதாவது பிரயோஜனமா வாழணும், நான் ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டுல உள்ள என்ன நடக்குதுன்னு ஏதாவது இன்னைக்கு யாருக்காவது தெரியுதா, தெரியல. ஏன்னா நம்மளோட லைஃப்லயே வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கும். நான் அப்போ எல்லாரும் இப்படி எல்லாம் பெரிய பதவியில இருக்கிறவங்களால செய்ய முடியாதத நான் கௌரவமா சொல்றேன். சின்ன வயசுல நொண்டின்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வரும் இல்லையா, இன்னைக்கு அதே ஒரு கௌரவமா சொல்றேன். ஏதோ பெரிய செல்வந்தனால செய்ய முடியாதத ஒரு நொண்டியால எனக்கு சாப்பிடும். இன்னைக்கு ஒரு நொண்டியால ஒரு டப்ஸரா ஃபவுண்டேஷன். அதனால வந்து our pain makes ourselves stronger, our pain makes us a great person. உங்க வலிகள் தான் உங்க வாழ்க்கையை பேஷனா மாற்றும். அப்புறம் வந்து இப்படின்னு ஒரு தனி மனிதனால ஒரு கப்சரா ஃபவுண்டேஷன் தொடங்கியாச்சுன்னா வந்துட்டு எப்படி வந்து
நிறைய பணம் தேவைப்படும், நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க. கண்டிப்பா இவங்க வெளியே போகும்போது நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுதான், சின்ன வயசுல இருந்தே என்ன உருவாக்குறோம், பேஷனை எப்பவுமே விடக்கூடாது. தட் பேஷன் பிரிங்ஸ் மணி, அவ்வளவுதான். நம்ம பேஷனை விடாம தொடர்ந்துட்டே இருந்தா, அது நல்ல குறிக்கோளா இருந்தா, அந்த நல்ல குறிக்கோள் கண்டிப்பா பணத்தையும் கொண்டு வரும், பெயரை கொண்டு வரும். அதை விட மேலா நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, நான் 10 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரமா இருக்க விரும்பல. நான் சூரியனை உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க தான் விரும்புறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறணும் தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ. நான் பாசக்காரின்னு ஒரு குறும்படம் பண்ணுனேன். நான் பாடியிருக்காங்க. அதுல மியூசிக் பண்ணிருக்கேன், லிரிக்ஸ் பண்ணிருக்கேன், ஸ்கிரிப்ட் என்னோடது தான், எல்லாமே என்னோட டைரக்ஷன் மட்டும் தான் அகில் சார் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த குறும்படத்தை பிஹைண்ட் வுட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. எங்களுக்கு அதுல ரிலீஸ் பண்ண ஒரு 11 மந்த்ஸுக்குள்ளாடி 8 இன்டர்நேஷனல் அவார்ட் அந்த படத்தை அந்த படத்துக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் புதர்னு சொல்லிட்டு மல்டி லாங்குவேஜ் தமிழ் அண்ட் மலையாளம்ல ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது சென்டினல் ட்ரைபல் பீப்புள், பழங்குடியினரை பத்தி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம். ராபர்ட் மாஸ்டர் ஸ்பெஷல் ஒரு அதுல ஒரு ஸ்பெஷல் ரோல் பழங்குடியினரை பத்தி ஒரு படம். அது இன்னும் ரிலீஸ் ஆகுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 2 மொழிகளையும் இசையமைத்திருக்கிற பாடல்கள் எழுதியிருக்கிற அம்மா வரேன்னு சொன்னாங்க. அவங்க வரதா இருந்துச்சு. சில அவங்களால சின்ன உடம்பு சில காரணங்களால அவங்களால லாஸ்ட் மினிட்ல வர முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சுக்கு அப்புறம் நான் பேசாம இருக்கிறது அழகு. ஸோ இவங்க பேசுனதை மட்டும் போடுங்க, அதுவே பெரிய விஷயமா இருக்கும். இது மாதிரி நம்ம சொல்றது இல்லை சார், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு இல்லை. இப்போ இவங்க சொன்னதை வச்சே நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும், பெரிய சிங்கராக வரணும், பெரிய ஃபுட்பால் பிளேயராக வரணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்காக உழைப்போம், நினைப்போம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், அது நடந்துடும். நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தங்களோட எய்ம். அந்த மாதிரி இவங்களோட எய்ம் என்னவா இருக்குன்னா, சின்ன வயசுலேயே கவரில் 5 ரூபா போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குங்கிறது தான். அதுலேயே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி கடைசியில் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க பின்னாடி ஒரு பேனர் வச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆசையே நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ணணும், நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாகவே விளையாட்டாகவே இருந்திருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியப்பட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா, நம்ம படைப்பில் இறைவன் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரோல் கொடுப்பான் அந்த கேமில். நீ பிறக்கும்போது நீ இந்த ரோல் பார்த்துக்கோ, நீ போலீஸ் ஆகிக்கோ, நீ வக்கீல் ஆகிடு, ஜட்ஜ் ஆகிடு அப்படின்னு. ஆனால் ஆண்டவன் இவங்களுக்கு கொடுத்த ரோல் நீ சாமி ஆகிடு அப்படின்னு தெய்வமாகவே ஒரு ரோல் கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் மிகைப்படுத்துவது எதுவுமே இல்லை. ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இந்த பையன் பார்ப்பேன், சமோசா இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன், ஏங்கி பார்ப்பேன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த இடத்துல ஒரு வலி இருக்குதுன்னு சொல்லும்போது, யாராவது இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது, அந்த இடத்துல ஒருத்தங்க வரும்போது அவங்க தான் சாமி, அவங்க தான் தெய்வம். நம்ம அந்த செகண்டில் நம்மளை காப்பாற்றுறவங்க தான் நமக்கு கண்ணுக்கு தெய்வமாக தெரியும். இவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த தெய்வம் ரோல் கொடுத்துருக்காங்க ஆண்டவன். அது நல்லபடியாக நடந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து நிறைய பேருக்கு நல்லது புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், இன்ஸ்பயர் ஆகணும். நிறைய பேர் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எவ்வளோ முடியுமோ நம்மளால் நம்ம உலகத்தை, நம்ம மக்களை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவங்க மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்ட்டு நல்லா மியூசிக் பண்ணுவாங்க. நான் பாடிருக்கேன். இந்த பாட்டு எல்லாமே நான் தான் பாடிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் சிங்கர் பாட வேண்டியது மட்டும் விட்டு வச்சுட்டு மற்றெல்லாம் நான் பாடிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா மியூசிஷியன், நல்ல மியூசிக் டைரக்டர். ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, கதை நிறைய சொல்லுவாங்க, டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஒரு யூனியன் பேங்க்கில் ஒரு சீனியர் மேனேஜர் இத்தனை விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, நம்மளாம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே நிறைய யோசிக்கிறேன். எவ்வளோ விஷயம் பண்ண முடியுதுன்னு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். திருப்பி நான் இவரை பற்றி நினைக்கும் போது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ரொம்ப. ஸோ ஒண்டர்ஃபுல் இன்ஸ்பைரிங் லேடி. சார், ஆர்டிஸ்ட்லாம் இப்போ ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அது அப்படியே அரசியல் போயிடுறாங்க. இவங்க எனக்கு ஸ்டார்லாம் வேணாம், டேரக்டாக சூரியன் தான் கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதுக்கு பின்னாடி எந்த சூரியனுமே கிடையாது. சூரியனுக்கு பின்னாடி எந்த சூரியனும் கிடையாது. The only one சூரியன் மேரி ஜெனிட்டா அண்ட் என்னோட ஃபேமிலி, என்னோட பிகைண்ட்ல என்னோட கணவர் லிவின் குரியன். ஏன்னா நாங்கள் யார்கிட்டையும் இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க, டிடிஎஸ்
கிட்ஸுக்காக வந்து ஃபவுண்டேஷன் தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் டெய்லி வந்து க்ரோஸ் கணக்கா பேங்க்ல வந்து 13 வருஷமா 23 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வந்துட்டு என்னோட செஸ்ட்ல பாத்துட்டு இருக்கேன் வந்துட்டு. அதாவது செஸ் கரன்சி செஸ்ட்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பேங்க்ல டெய்லி க்ரோஸா பாத்துட்டு இருக்கேன். எனக்கு அது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர். நம்ம வாழ்றதுக்காக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால பணத்துக்காகவோ எதுவுமே கிடையாது. நாங்க இதுவரைக்கும் செஞ்சதுல நிறைய பண்ணியிருக்கோம், யாருக்கிட்டையும் வாங்கி கொடுத்தது கிடையாது. நாங்க உழைச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம தானே சாப்பாடு போடுவோம், அப்படிதானே? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உழைச்சு சாப்பாடு போடுவோம். அந்த பேஷன் தான் எனக்கு வந்துச்சு. ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து இந்த கப்சரா அப்படின்னு சொல்றதோட ஒரு மீனிங் கெருபின்கள் செராபின்கள் அப்படிங்கிற 2 ஏஞ்சல்ஸ். அதை வந்து ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த தோட்டத்துக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது, இது ஒரு ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து இந்த 2 தூதர்களை வச்சதா வந்துட்டு பைபிள் சொல்லுது. நான் அந்த கப்சராவை வந்துட்டு ஏன் வந்து கெருபின் செராபின்னு சேர்த்து கப்சரான்னு வச்சிருக்கேன்னா, ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சு, அதுக்கப்புறம் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாதவங்க அவங்க, அதுக்கப்புறம் வந்து கேன்சர் பேஷண்ட், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு காவல்காரங்க. அவங்க என்னன்னா ஐ ஆம் த ப்ரெஷியஸ். இந்த மாதிரி ப்ரெஷியஸ் உள்ளவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன், எங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. சோபா மேடம் வந்து வராத காரணம் ஓகே, அவங்க வாழ்த்து தெரிவிச்சாங்களா, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? கண்டிப்பா அவங்க என்னோட வந்துட்டு நல்ல ஒரு அம்மா, என்னோட ஃப்ரெண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நல்லாவே வாழ்த்து தெரிவிச்சாங்க. வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு கூட வந்து பேச வந்து என்னால் வந்து லாஸ்ட் மினிட்ல வர முடியலமா வந்து அதனால நீங்கள் பிரசன்னா வராங்களே அவரை வச்சு வந்துட்டு நீங்கள் லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க. இன்னொரு ப்ரோக்ராம்ல கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க.